மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழ்நாடு பொது நிறுவனங்கள் குழு கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு காலை கள ஆய்வு மேற்கொண்டு மாலை 2 மணி அளவில் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்றைக்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காலை நடைபெற்ற இந்த ஆய்வில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற 5 நிமிடத்தில் எங்களை ஆய்வுக்கு அழைத்துச் சென்றார். மிகச் சிறப்பாக இந்த ஆய்வு நடைபெற்றது. முதலில் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதிக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே பழைய விடுதியை இடித்துவிட்டு 10 கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கு ஒரு புதிய விடுதி ஒன்று கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடுதி கட்டுகின்ற அந்த தரம், எத்தனை நாட்களில் அந்த விடுதி முடிக்கப்படும் போன்ற அந்த விவரங்களை அதிகாரிடத்தில் நாங்கள் கேட்டறிந்து குழுவானது உடனடியாக குறிப்பிட்ட காலத்திற்குள் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த கட்டிடத்தை முடித்து தர வேண்டும் என்று குழு அங்கே கேட்டுக்கொண்டது. அடுத்து டைடல் பார்க்குக்கு குழுவானது சென்றோம். டைடல் பார்க்கில் இருக்கக்கூடிய 17 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டும் இன்றைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த டைடல் பார்க்கில் முழுவதுமே 17 லட்சமும் நிறைவு பெற்று அங்கே இன்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் நாங்களும் கேட்டபொழுது அந்த டைடல் பார்க்கில் கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டத்து படித்த இளைஞர்கள் சகோதர சகோதரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு தான் அங்கே வேலை வழங்கப்பட்டு கொண்டிருக்கு என்று சொன்னார்கள். அடுத்து தமிழ்நாட்டிலே முதலாக 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஃபுட் கமிட்டி டெஸ்டிங் லேபரட்டரி, அதாவது உணவு தரத்தை, உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த தரத்தை உணவுத்துறைக்கு வழங்கி ஒவ்வொரு குடோனிலிருந்தும் ஒவ்வொரு அந்த ரேஷன் ஷாப்புக்கு போவதற்கு முன்னால் அந்த உணவு தரத்தை தரக்கட்டுப்பாட்டு நிலையம் வேண்டும் என்று இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 4.5 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த தரக்கட்டுப்பாட்டு அரங்கம் அமைத்திருக்கின்றார்கள். அதையும் குழு ஆய்வு செய்தது. எப்படியெல்லாம் அது இயங்குகின்றது என்பதையெல்லாம் கேட்டறிந்தோம். மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் அருந்துகின்ற அந்த உணவுப் பொருட்கள் தரமானதாக இருக்கின்றதா என்பதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தந்திருக்கின்றார்கள். அதுவும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து மாநகராட்சியில் குடிதண்ணீர் எப்படி தருகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்துக்கும் நாங்கள் சென்று பார்த்தோம். அம்ருத் திட்டத்திலும் 60 பழைய வார்டுகளில் குடிதண்ணீர் எப்படி தருகின்றார்கள் என்று மாநகர ஆணையாளர் அவர்கள் எங்களுக்கு விளக்கமாக தந்தார்கள். குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் தினமும் 24 மணி நேரம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிலை, இன்னும் 3 கேட்டகரிகளாக பிரித்து தினமும் 24 மணி நேரம் குடிதண்ணீர் கொடுக்கின்றது. மற்ற பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா 2 நாட்கள் ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை பிரித்திருக்கின்றார்கள். விரைவில் இவை அனைத்தும் ஒன்றிணைத்து கோயம்புத்தூரில் அனைத்து மக்களுக்கும் எந்த நேரமும் 24 மணி நேரம் குடிதண்ணீர் இருக்கக்கூடிய அந்த நிலை இன்னும் 1 ஆண்டு காலத்திற்குள் முடியும் என்று மாநகரத்தினுடைய ஆணையாளர் எங்களுக்கு சொன்னார்கள். குழு மிக திருப்திகரமாக இன்றைக்கு இந்த பயணத்தை நாங்கள் முடித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு பத்திகள் நிறைவு செய்ய வேண்டியதையெல்லாம் இங்கே நாங்கள் ஆய்வு செய்து அதையெல்லாம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி கூறியிருக்கின்றோம். ஆதி திராவிட கட்டடத்தில் எது போன்ற ஆய்வு செய்யும்? தரம் இல்லை, கட்டடம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். மணல் நல்லா இருக்கா, கட்டடம் நல்லா இருக்கா அப்படிலாம் பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மணலில் சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்சாண்டர்லாம் தரமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. எம்சாண்டர்லாம் தரமாக இருக்குது, சர்டிஃபிகேட் பார்த்தோம். நீங்களாம் உங்கள் பத்திரிகை துறையை பார்த்துருப்பீங்க. எல்லாம் எடுத்து மணல் கலெக்டர் நாங்கள்லாம் பார்த்து மண்ணெல்லாம் அலசி பார்த்து இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். நன்றாக நடைபெற்று கொண்டு குடிநீர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூயஸ் இருக்குது, அவ்வளோ திட்டம் இருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ள இது எப்படி முடிக்கிறதுக்கான சாத்தியம்? சூயஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பம்பிங் ஸ்டேஷனே கிடையாது. எல்லாமே கிராவிட்டியில் 50 மீட்டர் அளவிற்கு இருக்கக்கூடிய இடத்துல கிராவிட்டியில் வந்து தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்களே பார்த்தீங்க, காலைல வர இடத்துல ஒரு பாதி அளவிற்கு
24 ஹவர்ஸ் தண்ணி கொடுக்குறோம். மீதி இருக்கிறதுல வந்து